இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நம்முடைய வேதம் மாத்திரமல்ல, ரிக் வேதமும் சொல்லுகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஒரு ஆட்டினுடைய இரத்தமோ அல்லது ஒரு இளம் காளையினுடைய இரத்தமோ அல்லது மற்ற பறவைகளுடைய இரத்தமோ ஒரு மனிதனுடைய இருதயத்தை, அவனுடைய மனசாட்சியை முழுவதுமாய் சுத்திகரிக்க முடியாது. அது ஒரு தற்காலிகமாய் பாவ பிராயச்சித்தமாய் அது ஒரு தற்காலிகமாய் இருந்ததே ஒழிய மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பாவமே இல்லாத ஒரு மனிதனுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆகவேதான் கடவுள் மனிதனாய் அவதரித்தார். காணக்கூடாத இறைவன், ஜோதிகளின் பிதா, காணக்கூ